வெல்கம் டு கார்த்திக் பிரியா மீடியாஸ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணாருக்கு வந்து ஃபேமிலியோடு போயிட்டு வந்தோம். அந்த ஒரு அனுபவத்தை தான் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மீடியா. ஆல்ரெடி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணாருக்கு போயிட்டு வந்துட்டோம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மூணார் போகணும் அப்படின்னு தோணுனனால லேட் நைட்டில் ஒரு 12 மணிக்கு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பணும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:15 ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு டைம் போனது வந்து பார்த்திங்கன்னா பகல் டயத்தில் போனோம் மீடியாஸ். அதனால் வந்து இந்த டைம் வந்து நைட் டயத்தில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் நைட்டில் கிளம்புனோம் ஃபேமிலியாக. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுலேயே எங்களுக்கு அல்லு விட்டுருச்சு. ஐயோ அப்படியே வண்டி பாதியிலே திருப்பிடலாமா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் பயம் இல்லை. ஏன்னா அவங்க முழிச்சிட்டு இருந்தாலும் ஏதாவது சத்தம் போட்டு ஏதாவது மிருகம் பக்கத்தில் வந்துருமோ அப்படிங்கிற பயம் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த ரோட்டெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் போகிற வரைக்குமே எந்த ஒரு பயமே இல்லை. ஏன்னா முன்னாடி ஒரு வேன் போச்சு. அதனால் அந்த வேனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி போகிறோம். எங்களுக்காக அந்த வேனில் இருக்கவங்க வெயிட் பண்ணி போகிறாங்க. சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் அடிக்கடி ஏதாவது ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போகிறது. கீழே செக் போஸ்ட்லேயே வந்து நாங்கள் கேட்டோம் ஏதாவது அனிமல்ஸ் எல்லாம் வருமா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் வரும், கண்டிப்பாக வரும், இந்த டயத்துக்கு தான் அது வரும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுட்டாங்க. போன டைம் பகலில் போனதுனால அவ்வளோவா அனிமல்ஸ் எதுவுமே நாங்கள் பார்க்கல. அதுவும் இல்லாமல் வந்து நிறைய டிராஃபிக் ஜாம் ஆனதுனால எங்களுக்கு முன்னாடி ஒரு 100 வண்டி நிற்கும், பின்னாடி ஒரு 50 வண்டி நிற்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த செக் போஸ்ட்டுக்கு அடுத்து வர ரோடெல்லாம் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மானெல்லாம் நிறையா நின்றுச்சு. அது சரியாக எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா காரை நிறுத்தினதுமே அந்த மானெல்லாம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடத்தின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு மான். அது நான் ஃபஸ்ட் டைமாக அப்போ தான் நான் பார்த்தேன். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அது பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு பெரிய உருவம் நிற்கிற மாதிரி, ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கடத்திங்கிற மானை பார்க்குறப்ப. முயல், எலி, பெருச்சாளி அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மிருகங்கள் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் நம்ம வீட்டிலே பார்க்கலாம். இருந்தாலும் நாங்கள் ஃபாரஸ்ட்டில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. எங்களுக்கு முன்னாடி அந்த வேன் போகுது பார்த்தீங்களா, அந்த ஒரு தைரியத்தில் தான் நாங்கள் ஸ்லோ பண்ணி போகிறது. நாங்கள் பின்னாடி வரோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் அவங்க போகிறாங்க. அவங்க முன்னாடி போகிறனால ஏதாவது மிருகம் முன்னாடி நின்றுச்சு அப்படின்னாலும் அவங்க வண்டி போனதுக்கப்புறம் அது பயந்துட்டு காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு நாங்கள் போயிட்டுருக்க வண்டியை வந்து ஸ்லோ பண்ணாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது வண்டியில் காத்திருக்கா என்னன்னா நான் செக் பண்ணவே இல்லை அப்படின்னாங்க. அது வந்து ஃபண்ணுங்களாமா. அவங்க எதுக்கு ஸ்லோ பண்ணாங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடத்தின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மான் வந்து ஒரு சைடாக நிற்கும். உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டியிருப்பேன். அந்த எங்கள் வண்டியை பார்த்ததுமே அது கொஞ்சம் உள்ளே ஓடிடும். ஆனால் எங்களுக்கெல்லாம் பயமாயிருச்சு. ஏன்னா அந்த மானை பார்க்குறதுக்கே ஒரு பெரிய உருவம் மாதிரி இருந்துச்சுங்களா. திடீர்னு வந்து வண்டியில் முட்டிடுமோ என்னமோ அப்படின்ட்டு நாங்கள் பயந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணி போனதுமே காட்டுக்குள்ளே யானை நின்றுச்சுங்களாம்மா. அதுவும் உண்மையாக பொய்யானா இப்போ வரைக்குமே எங்கள் யாருக்குமே தெரியல. ஆனால் தங்கச்சியோட வீட்டுக்கார் மட்டும் சொன்னாங்க அங்கே யானை இருக்குது அப்படிங்கும். எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க ரிவர்ஸ் சைடுங்க போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. திடீர்னு அதுக்கான பசியில் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி நினச்சிட்டு துரத்திட்டு வந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இந்த மூணாறு ஃபாரஸ்ட்டுக்கே ஃபேமஸான அனிமல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைகரும் அப்புறம் அந்த எலிஃபெண்ட்டும் மட்டும்தான். எலிஃபெண்ட் வந்து பார்த்திங்கன்னா படையப்பான்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இந்த 2 மிருகங்களையுமே பார்க்கவே இல்லைங்க இந்த டைம் போய். போன டைம் போகிறப்பயாவது நாங்கள் யானையெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த டைம் போகிறப்ப யானையும் பார்க்கல, புலியும் பார்க்கல. மீதி எல்லாம் பாம்பு, முயல், அப்புறம் குருவி, கோழி, மான், மயில் இது எல்லாமே பார்த்தோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு எருமை இருக்கும் தெரியுங்களா, அதை வந்து பார்த்தோம். அது நின்றுக்கிட்டே இருந்துச்சு காருக்கு முன்னாடியே. எங்களை கிராஸ் பண்ணி ஒரு பஸ்ஸு போகுது. அதவே ஒன்றும் பண்ணல அப்படின்ட்டு நாங்களும் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த எருமைக்கு பக்கத்துலேயே வண்டி நிறுத்திட்டாங்க. எங்கேயும் அதுவும் முட்டிருமோ அப்படின்னு ஒரு பக்கம் பயம். தூங்கிட்டு இருந்த நாங்களாம் தடாபடான்னு எந்திரிச்சிட்டோம். அந்த எருமையை பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. அதோட கொம்பு, அதோட கலரு அதெல்லாம் பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே எங்களை பண்ணல. அப்புறம் கொஞ்சம் வண்டியை மூவ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டு எருமை நின்றுட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட ஃபோட்டோ தான். இருட்டில் வந்து அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் நான் வந்து பிக்சர் வந்து சைடில் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அந்த எருமையை பார்க்குறதுக்கே பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நின்று அந்த வீடியோ எடுத்துகிட்டு தான் நாங்கள் இந்த பக்கம் வந்தோம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேயிலை தோட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு மாடு உட்காந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தது இன்னும் கொஞ்சம் பயமாயிருச்சு. மேலே இருந்து எங்கேயும் குதிச்சுமோ அப்படின்ட்டு. இந்த வீடியோ ஃபுல்லாமே ட்ராவல் பண்ணது, அதில் என்னென்ன அனிமல்ஸ் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி ஆகுறப்பெல்லாம் நாங்கள் கரெக்டாக ரூமுக்கு போயிட்டோம். அதை பார்த்திங்களா, அது சாப்பிட்டுட்டே நம்மளை எப்படி முறைச்சி பார்க்குதுன்னு. ரூமுக்கு போனதுமே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு 6 மணி 6:15 அப்படிங்கிறப்பெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் கார்லேயே அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் சுற்றிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஜீப்பில் வந்து நம்ம ட்ரெக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 5000 கேட்டாங்க. சரி ஓகே, போன டைம் வந்துட்டு எங்கேயுமே சுற்றி பார்க்கல, இந்த டைமாவது சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே ட்ரெக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெக்கிங் போன அந்த வீடியோலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் மீடியாஸ். இப்போதைக்கு இவ்வளோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.